நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவா நிலா. இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். படம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு, ரிலீஸ் டேட் கொடுத்துட்டோம், தியேட்டர் புக் பண்ணியாச்சு. படம் ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணணும். இப்போ இந்த பாட்டு கடைசி ஷூட்டிங்கு. இந்த சாங்கை மாத்திரம் கொடைக்கானலில் போய் ஷூட்டிங் பண்ணிட்டு எடிட் பண்ணி ஜாயின் பண்ணி ரிலீஸ்க்கு போகணும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கொடைக்கானலில் போனால் கொட்டுன்னு மழை கொட்டுது, ஷூட்டிங்கை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இது எல்லாரும் உட்காந்து பேச போகும்போது எம்எஸ்வி என்கிட்ட தனியாக வெளியில் சொல்கிறாரு, குமரன் நீங்கள் தான் சொல்லணும் செட்டியார்கிட்ட, இந்த பாட்டு இல்லாமல் இருக்க, ரிலீஸ் பண்ணாதீங்க, எப்படியாவது இந்த பாட்டை படத்தில் சேர்த்துடணும், அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும். செட்டியார் ரொம்ப கிருஷ்ணன் பஞ்சு சொன்னதை கேட்டு சரின்ட்டாரு, எப்படியாவது இதை சேர்க்கணும் அப்படின்றாரு எம்எஸ்டி. எனக்கும் அதே எண்ணம் தான். ஐயோ இவ்வளோ நல்ல பாட்டை வேணான்றாங்களே. அவர் மேலே திருட்டு பட்டம் போட்டுடுவாங்க, ஏதோ அந்த மாதிரி நடந்துருக்குது. அவரை போட்டு இவரே அடிச்சிடுவார், சிவாஜியை போட்டு அடின்னு அடிச்சிடுவார். அடிச்சுட்டு துரத்தி பிடிச்சி தள்ளி விட்டுடுவார், போடா வெளியிலன்ற மாதிரி அழுதுகிட்டே சிவகுமார் அங்கிருந்து வெளியில் வருவார். திருடவே இல்லை, இன்னசென்ட் அவர். திலீப் குமார் தமிழ்நாட்டில் ஆசாத்னு ஒரு படம், பம்பாயிலிருந்து கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டூடியோஸில் நடித்த படம். அந்த ஆசாத்ன்ற படம் பெரிய ஹிட். மிஸ்டர் நாகிரெட்டி எங்கள் வீட்டு பிள்ளை என்ற படத்தை திலீப் குமாரிடம் போய் படம் போட்டு காண்பித்தார். திலீப் குமாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த படத்தில் நடித்தார். அதில் சில காட்சிகளில் அவர் கொஞ்சம் வித்தியாசப்பட்டார். அதில் என்ன முக்கியமான அவருடைய தவறுன்னா, அந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு பிள்ளை, ஆமாம், எங்கள் வீட்டு பிள்ளை பெரிய ஹிட்டு ஹிந்தியில். ஆனால் அதில் ஒரு விஷயம் தமிழில் இருக்கிறது இல்லை, ஹிந்தியில். படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறது, 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். 50,000 ரூபா அட்வான்ஸ், அன்றைக்கி 50,000 ரூபா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பார்த்துங்க. 5 லட்சம் ரூபா இல்லாட்டினா அதுக்கும் மேலேன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா இருக்குது, இது ஒன்று தான் இடிக்குது. நீங்களே யோசிச்சு சொல்லுங்கன்னு அவர் பைக் விரப்பிட்டு போயிட்டார். போனவர் அவர்கிட்ட இந்த நியூஸ் எதுவுமே இல்லை. அதான் எங்கள் மேனேஜர்கிட்ட, என்ன ஆச்சு கேளியா, 50,000 ரூபா அட்வான்ஸை கொடுத்துருக்கோம், பண்ணுறானா இல்லையா கேட்டுடு அப்படின்னு இவர் போனார். என்ன சார் இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? இல்லை அதுக்கு எனக்கு விட தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னா, இல்லைன்னு சொல்லிடலாமா செட்டியார்கிட்ட அப்படின்னு. சரி இப்போ நான் பண்ணலை அப்படின்னாரு. இப்போ அந்த 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேமே, 50,000 ரூபா அட்வான்ஸா? அதுக்கு தான் நான் 3-4 தடவை உங்களோட கதை டிஸ்கஷனுக்கு வந்தேன், எவ்வளோ நான் உங்களுக்காக உழைச்சிருக்கேன், 50,000 ரூபாய்க்கு மேலேயே இல்லை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவ்வளோதான் அப்படின்ட்டேன். இதே படத்தில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. சிவகுமார் அவருடைய மகன்றது தெரிய ஆரம்பிக்குது கடைசி காட்சியில். சிவாஜி யாருக்கு ஆதரவு கொடுத்து வைத்திருக்காருன்னு நினைக்கிறோமோ அந்த சிவகுமார் இவர் உண்மையிலே பெற்ற, இவருக்கும் வாணிசிரிக்கும் பிறந்த குழந்தை என்றது தெரிய வருது. அந்த காட்சியில் முதல்ல அதுக்கு முன்னாடி அவர் ஏதோ அவர் மேலே திருட்டு பட்டம் போட்டுடுவாங்க, ஏதோ அந்த மாதிரி நடந்துருக்குது. அவரை போட்டு இவரே அடிச்சிடுவார், சிவாஜியை போட்டு அடின்னு அடிச்சிடுவார். அடிச்சுட்டு துரத்தி பிடிச்சி தள்ளி விட்டுடுவார், போடா வெளியிலன்ற மாதிரி அந்த காட்சி. அழுதுகிட்டே சிவகுமார் அங்கேருந்து வெளியில் வருவார். திருடவே இல்லை, இன்னசென்ட் அவர். அப்போ அவங்களுடைய மில்லு நெருப்பில் பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகி. அந்த நேரத்தில் இவர் ஐயோ நம்ம முதலாளியோட மில்லு இல்லைல்ல, நெருப்பு பிடிக்குதுன்னு இவர் நேராக அதுக்குள்ளே போயிடுவார். போய் அதை அணைக்கிறதுக்கு போகிற இதில் அவர் போயிடுவார். இப்போ ஃபயர் இன்ஜின்லாம் ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் நெருப்பை அணைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் தெரிய வருது இவருக்கு, தன்னுடைய மகன் யார் மகன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாரோ அவன் போய் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டான்னு யாரோ சொல்லி இவருக்கு தெரியுது. உடனே ஓடுறாரு. அப்போ எல்லோரும் ஐயோ முதலாளி நீங்கள் போகாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் தடுப்பாங்க. இவரை எல்லோரையும் தள்ளி விட்டுட்டு அந்த மகனை காப்பாற்றணும். அந்த வேகத்தில் உள்ளே போய் நெருப்பு அந்த செவரெல்லாம் தள்ளி கையாலேயே உடைச்சி உள்ளே போய் அவனை தூக்கிக்கிட்டு வெளியில் அவரே காப்பாற்றி கொண்டு வருவார். இந்த மாதிரி கிளைமேக்ஸில் பண்ணியிருந்தோம். சிவாஜி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணார்.
அது நிஜ கட்டடமே கட்டினோம் நாங்கள். சாதாரணமாக செட்டு வந்து ஃப்ளாட்டு துணியில் ஃப்ளாட்டு ஏதோ அடித்து பண்ணுவாங்க, நெருப்பு வச்சா கொப்புன்னு ஒரு நிமிஷத்தில் எரிஞ்சு போயிடும். நிஜமாகவே நம்ம செங்கல் வச்சு கட்டினனால அது ஒரு கொழுந்து விட்டுக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். கொழுந்து விட்டு எரிஞ்சது போக மிச்சம் நிற்கணும். அப்பதான் இவர் உள்ளே போய் அதை கல்லை தட்டி விட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் தட்டி விட்டுட்டு ஒரு சுவரை உடைச்சிட்டு ஒரு உள்ளே போய் தூக்கிட்டு வரணும். நிஜமாகவே இருந்தால் தான் முடியும். ஆனால் நிஜம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டலை, தட்டி விட்டால் விழுகிறபடிக்கு அது ஒரு லைட்டாக. ஆனால் கட்டடமாகவே கட்டினோம். அந்த ஒரு பிளாக்கை அதுக்குள்ளே ஒரு உள்ளே புகுந்து அதை எடுத்துகிட்டு வர மாதிரி காட்சி. அந்த இது முக்கியமான ஒரு சீனை சொல்ல மறந்துட்டேன். இவர் வாணிசிரியும் இவருடைய காதல் காட்சி இருக்கு பாருங்க. தொட்டுக்காமல் இவங்க நெருங்கி பழகணும், ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்றது ஒரு காட்சி. இது வந்து ஒரு பாட்டு. நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவா நிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வா நிலா. இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். படம் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சாச்சு, ரிலீஸ் டேட் கொடுத்துட்டோம், தியேட்டர் புக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வாரம் சென்சாருக்கு போயாச்சு. படம் ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த பாட்டு கடைசி ஷூட்டிங்கு, மற்றதெல்லாம் முடிச்சாச்சு. இந்த சாங்கை மாத்திரம் கொடைக்கானலில் போய் ஷூட்டிங் பண்ணிவிட்டு வந்து எடிட் பண்ணி ஜாயின் பண்ணி ரிலீஸுக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கொடைக்கானலில் போனால் கொட்டுன்னு மழை கொட்டுது, ஷூட்டிங்கை பண்ண முடியாது. அங்கே இந்த லோக்கல் பீப்புள் எல்லாம் கேட்டேன், என்னங்க இந்த சீசனில் வந்திருக்கீங்க, இது மழை சீசன் ஆச்சு, உங்களுக்கு இது ஒரு மாதம் மழையே நிற்காது, விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ கிருஷ்ணன் பஞ்சு, ஆர்டிஸ்ட்டு சிவாஜி, வாணிஸ்வரி எல்லாம் பேக்கப் பண்ணி மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. இப்போ டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு, கேமராமேன் சுந்தரம், ஆர்ட் டைரக்டர் ஏகே சேகர் 4 பேரும் ஒன்றில் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க இந்த பாட்டை அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு டைரக்டர்கிட்ட. சார் வேறு வழி இல்லை, நமக்கு வந்து ரீரெக்கார்டிங் முடிஞ்சிகிட்டு இருக்குது, டப்பிங் ஒரு பக்கம் முடிஞ்சிகிட்டு இருக்கு, அடுத்த 2 நாளில் சென்சாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பிரிண்டிங் டைம் அந்த காலத்தில் ஒரு மொத்தமே 20 பிரிண்ட்டுன்னா ஒரு பிரிண்ட்டுக்கு வந்து 3.5 மணி நேரம், ஒரு படத்தினுடைய லெங்க் எவ்வளவோ அவ்வளோ நேரம் அது டைம் ஆகும். இப்படி நம்ம வந்து 30 பிரிண்ட்டு 40 பிரிண்ட் எடுக்கணும், இதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், இந்த பாட்டு இல்லாமல் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இதை வந்து நம்ம ஏற்கனவே இவங்க லவ் சீன்ஸை பற்றி டயலாகில் வந்து இருக்குது, அதனால் இந்த பாட்டு வேண்டாம், இது இல்லாமல் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நானும் இருக்கேன், எம்எஸ்வியும் இருக்கிறாரு அங்கே. இது எல்லோரும் உட்காந்து பேச போகும்போது எம்எஸ்வி என்கிட்ட தனியாக வெளியில் வந்து சொல்கிறாரு, தம்பி நீங்கள் தான் எதாவது பண்ணணும். தம்பி சொல்ல மாட்டார், குமரன் தான் சொல்லுவார். குமரன் நீங்கள் தான் சொல்லணும் செட்டியார்கிட்ட, இந்த பாட்டு இல்லாமல் இருக்க, ரிலீஸ் பண்ணாதீங்க, எப்படியாவது இந்த பாட்டை படத்தில் சேர்த்துடணும், அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும். செட்டியார் ரொம்ப கிருஷ்ணன் பஞ்சு சொன்னதை கேட்டு சரின்ட்டார், எப்படியாவது இதை சேர்க்கணும் அப்படின்றாரு எம்எஸ்டி. எனக்கும் அதே எண்ணம் தான், ஐயோ இவ்வளோ நல்ல பாட்டை வந்து வேணான்றாங்களே, சுச்சுவேஷன்னால் மழையாக இருக்கனால. நான் அப்புறம் திருப்பி ஃபாதர்கிட்ட எம்எஸ்வி நான் மாத்திரம் போனோம். இந்த மாதிரி எம்எஸ்வி ஃபீல் பண்ணுறாரு, உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு அவர் தயங்குறாரு, இந்த பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இந்த பாட்டு வேணும் படத்தில் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே ஆர்ட் டைரக்டர் வர சொன்னாங்க ஃபாதர். ஆர்ட் டைரக்டர் வந்தார், கேமராமேன் சுந்தரமும் வந்தார். சார் இந்த மாதிரி பாட்டு வரணும் படத்தில், என்ன பண்ணால் வரும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் ஆர்ட் டைரக்டர் சொல்கிறாரு சேகர், சார் எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோர் கொடுத்துருங்க, காலியாக எம்டி ஃப்ளோராக கொடுத்துருங்க, நான் கொடைக்கானலில் இங்கே க்ரியேட் பண்ணுறேன், நான் செட்டு போடுறேன், என்னை நம்புங்க, 2 நாளில் நான் உங்களுக்கு வந்து செட்டு போட்டுடுறேன், இப்போவே நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். பெரிய பெரிய மரங்கள், அந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் செட்டு, பெரிய மரம் மாதிரி செட்டு போட்டு அங்கங்கே யூக்கலிப்டஸ் ட்ரீ, அப்புறம் மலை குன்று மாதிரி எல்லாம் போட்டு அந்த புகை போடுறதுக்கு
E2 என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, கேஸ் போட்டோம்னா அது மிஸ்ட் மாதிரி போகும். அந்த எஃபெக்ட் இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணுறேன். 2 நாளில் உங்களுக்கு நாளைக்கு நைட்டு செட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். நீங்கள் நாளன்னைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம். நீங்கள் சரின்னா நான் எல்லா ஆளையும் இங்கே போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. கேமராமேனை கேட்டால் அவர் செட்டு எப்படி போடுறாரோ அதை நான் அப்படியே காமிக்கிறேன். அது அவர் கொடைக்கானல் மாதிரி போட்டால் கொடைக்கானல் மாதிரி வரப்போகுது. நான் லைட்டிங்கில் நான் லைட் அண்ட் ஷேடில் நான் பண்ணுறேன், எப்படி வருது நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னாரு. சரின்னு நாங்கள் ஃபாதர் உடனே அவசரமாக செட்டு போட்டு அடுத்த நாள் 2வது நாள் அந்த சாங் ஒரே நாளில் காலையில் ஆரம்பித்து நைட்டுக்குள்ளார 2 கேமரா வச்சு ஒரு லாங் ஷாட்டு க்ளோஸ்அப்பு மாறி 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 எடுத்து முடித்து எடிட்டிங் நேராக கிருஷ்ணன் பஞ்சுவே தான் எடிட்டர். அது அங்கேருந்து லேபுக்கு போய் டெவலப் ஆகிட்டே இருக்குது. பிரிண்டிங்கு சைமல்டேனியஸாக ஒரு பக்கம் நெகட்டிவ் டெவலப் ஆனதுக்கப்புறம் பிரிண்டிங் பண்ணி நேராக எடிட்டிங்க்கு அது வருது. எல்லாம் ஒரே இடத்துல தான் லேபரேட்டரியும் எடிட்டிங்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே ஃபிலிம் உள்ள எடிட்டிங் வந்த உடனே அவர் மூவியாலில் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எல்லாம் விடிய எல்லாம் முடித்து அந்த மற்றதெல்லாம் பிரிண்டிங் முடிஞ்சிருச்சு. 40 பிரிண்ட்டுக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த பாட்டு சேர்க்குற இடம் மாத்திரம் லீடர் போட்டு முடிச்சுடுவான், பிரிண்டிங் பண்ணிவிடுவாங்க. இது வந்ததுக்கப்புறம் போட்டு பார்த்து ஓகேன்னு நெகட்டிவ் கட்டிங், அப்புறம் தான் நெகட்டிவ் கட்டிங் முடிஞ்சு பிரிண்டிங் வந்தால் பிரிண்ட் ரெடி ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஜாயின் பண்ண வேண்டியது தான். எல்லா பிரிண்ட்லேயும் அதை ஜாயின் பண்ணி அதை திருநெல்வேலி, தூத்துக்குடி, எங்கெங்கே லாங் டிஸ்டன்ஸ்லாம் முதல் தமிழ்நாடு பூரா எத்தனை பிரிண்ட் ரிலீஸ் ஆகிருக்கும்? அது 40-45 பிரிண்ட் அந்த காலத்தில் 45 பிரிண்ட் வரும். ஆமாம். அப்போ 45 பிரிண்ட்டுக்கும் நீங்கள் நெகட்டிவ் கட்டிங் பண்ணதுனால தான் பிரிண்ட் போய் ஜாயின் ஆகுது. இந்த பாட்டினுடைய விஷயம் பாருங்கள். படம் ஆல் இண்டியா இதுக்கு போகுதுங்க, நேஷ்னல் அவார்டு வின்னிங் கமிட்டிக்கு படம் பிரிண்ட் போயிருக்குது. அவங்க படத்தில் பெஸ்ட் சிங்கர் ஆஃப் த இயர் அவார்டு இந்த பாட்டுக்கு, சுசீலாவுக்கு அவார்டு இந்த பாட்டு படத்தில் சேர்த்தனால தான் கடைசி நிமிஷத்தில் எம்எஸ்வி ரிக்வெஸ்ட் பண்ணி நான் ஃபாதர்கிட்ட சொல்லி ஃபாதர் ஒத்துக்கிட்டனால இந்த பாட்டு படத்தில் வந்ததுனால சுசீலா த பெஸ்ட் சிங்கர் ஆஃப் த இயர் 1968 அதுதான் ஃபஸ்ட்டு இயர் சிங்கருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஓஹோ. அந்த ஃபஸ்ட் அவார்டு சுசீலாவுக்கு இந்த பாட்டுனால கிடைச்சது. சுசீலா அம்மா ஒரு கச்சேரிக்கு போயிருக்காங்க. சரி. கல்யாண வீடு இந்த இடத்துல எல்லாம் இந்த லக்ஷ்மண் ஸ்ருதி இவங்கெல்லாம் வாசிக்க அவங்கள யாரோ ஒரு கல்யாண வீட்டில் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அம்மா நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு இருக்காங்க. அப்போ ஒரு அந்த மியூசிக் கம்போசர் யாருன்னு எனக்கு தெரியல, லக்ஷ்மண் ஸ்ருதியா இல்லை வேறு யாரோ தெரியல. கல்யாண வீட்டில் அவங்க நாளை இந்த வேலை பாட்டை எடுத்து டியூன் வாசிக்கிறாங்க. இந்தம்மா மைக்கில் பாட சொல்கிறாங்க. இவங்க பாடுறாங்க பாருங்கள், நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவா நிலா, இன்று எந்தன் தலைவன் சில்லை சென்று வா. அழுதுட்டாங்க. உடனே எல்லாம் மியூசிஷியன் எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஏன் அழுதுட்டாங்க அவங்கன்னு போய் என்ன ஆச்சுமான்னா என் கணவன் இறந்து 1 மாதம் கூட ஆகலை, இந்த பாட்டு பாட போகும்போது எனக்கு அவர் ஞாபகம் வந்து இன்று என் தலைவன் இல்லை சென்றுவான் எல்லாம். நிஜமாக அவங்க தலைவன் இல்லை, போன மாதம் இறந்து போயிட்டார், போன மாதமோ அல்லது முன்னாடியோ. அது ஞாபகம் இந்த பாட்டு பாட போகும்போது எனக்கு உண்மையிலே அந்த லைனை எனக்கு பாதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி வித் டியர் ஜர்க்கிங் அந்த பாட்டை நிறுத்தினாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். ஐயா, தமிழில் மாபெரும் உயர்ந்த வெற்றியை கொடுத்த படம் உயர்ந்த மனிதன். அப்புறம் ஏவிஎம் நிறுவனத்தினுடைய வழக்கப்படி நம்ம தான் உடனே மாற்று மொழிகளை சிந்திக்க ஆரம்பிச்சிருவோமே, அடுத்து என்னையா நடந்தது? இந்த படத்தை இமீடியட்டாக ஹிந்திக்கு போகலாம்னு நினச்சோம். ஓ. அதுக்கு முன்னாடி வேறு சில படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஹிந்தியில் இது ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எங்கள் தகப்பனார் விரும்பினது திலீப் குமார் தமிழ்நாட்டில் ஆசாத்னு ஒரு படம், எஸ்எம் ஸ்ரீராமுலு நாயுடு மலைக்கல்லன்ற படத்தை ஹிந்தியில் கோயம்புத்தூரில் எடுத்தார். இந்திய நடிகர்கள் மீனா குமாரி அண்டு திலீப் குமார்
பம்பாயிலிருந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டூடியோஸில் நடித்த படம் அந்த ஆசாத்ன்ற படம் பெரிய ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட். பக்ஷி ராஜாவின். ஸோ அப்படி ஒரு படம் திலீப் குமார் வந்து நடித்து தமிழ்நாட்டில் ஒரு படம், பெரிய படம் வந்துடுச்சு. அந்த படம் பெரிய ஹிட் ஆனதுக்கு பிறகு வேறு சில படங்களையும் வந்து நடித்தார் திலீப் குமார். இந்த சமயத்தில் மிஸ்டர் நாகிரெட்டி எங்கள் வீட்டு பிள்ளை என்ற படத்தை திலீப் குமாரிடம் போய் படம் போட்டு காமித்தார். திலீப் குமாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த படத்தில் நடித்தார். அதில் சில காட்சிகளில் அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டார். அதில் என்ன முக்கியமான அவருடைய தவறுன்னா, அந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஆமாம், எங்கள் வீட்டு பிள்ளை பெரிய ஹிட்டு, ஹிந்தியில் பெரிய ஹிட் அது. ஆனால் அதில் வந்து ஒரு விஷயம் வந்து தமிழில் இருக்கிறது இல்லை, ஹிந்தியில். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் சவுக்கால் அடிச்சுக்கிட்டு பாடுவார், நம்பியார் மேலே அடித்து. ஆமாம், அந்த பாட்டு பெரிய ஹைலைட்டு தமிழில். திலீப் குமார் வந்து அதை பார்த்துட்டு, ஐயோ இது மாதிரிலாம் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நாகிரெட்டியால் அதை அவர் கம்பல் பண்ண முடியலை. ஓரளவுக்கு சொல்லி பார்த்தாரு. அந்த ரைட்டர் டிவி நரசராஜுன்றவர் தான் ஒரிஜினல் ரைட்டர். தெலுங்கில் அது வந்து ராமுடு பீமுடு பெரிய ஹிட்டு. அதை தான் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு இவங்க எடுத்து தமிழில் ஹிட்டு. ஸோ அவரும் போய் பேசினார். அவர் ஒரு பெரிய பிஏ படித்தவர், நல்ல நாலேஜ் உள்ள ரைட்டரு டிவி நரசராஜு. அவரும் போய் பேசினார், இது ரொம்ப ஹைலைட்டுங்க தமிழில், தெலுங்குலேயும் ஹைலைட்டு, அதெல்லாம் முடியாது, என்னால் இது மாதிரி செய்ய முடியாதுன்ட்டார். அது இல்லாமல் தான் அதை ஹிந்தியில் எடுத்தாங்க, ஹிந்தியில் ஹிட் ஆகிடுச்சு. ராம் அவர் ஷாம். இப்படியாக திலீப் குமார் எப்போவுமே அவர் ஒரு பெரிய அறிவாளி, நல்ல நடிகர், கதை விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆனால் அவருடைய குறையும் அவருக்கு தெரியும். தன்னால் சிலது தான் செய்ய முடியும், சிலது செய்ய முடியாதுன்றதையும் தெரிந்து கொண்டவர் திலீப் குமார். இப்போ வந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோம். சரி, இந்த மாதிரி உயர்ந்த மனிதன். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன், இந்த படம் பிரமாதமான படம் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன், எனக்கு பிரிண்ட் அனுப்புங்க, நான் பார்க்குறேன்னாரு. குலு மணாலி அங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் அந்த பிரிண்ட்டை அங்கே உங்கள் மேனேஜர் மூலமாக அங்கே அனுப்பி வையுங்க, நான் அங்கே பார்க்குறேன்னாரு. ஸோ நாங்கள் எங்கள் மேனேஜர்கிட்ட அந்த பிரிண்ட்டை பாம்பேக்கு அனுப்பி, அவர் பம்பாயிலேருந்து குலு மணாலிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு தியேட்டரில் படத்தை போட்டு காமிச்சு அவருக்கு. அவர் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்கிறார், படம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ஏவிஎம்கிட்ட சொல்லிவிடுங்க ஃபோனில், நான் இன்னும் ஒரு 10 நாளில் மெட்ராஸுக்கு வரேன், நாகிரெட்டி ஷூட்டிங்க்கு, ராம வருஷம் ஷூட்டிங்காக வரேன், அப்போ நான் நேரில் சந்திக்கிறேன் செட்டியாரை அப்படின்னாரு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணோம். அப்போ அந்த ட்ரிப்பு வந்து அவர் சரியாக பேசுகிறதுக்கு டைம் இல்லை. வந்தார், எனக்கு படம் பிடிச்சிருக்கு, நான் வந்து இன்னும் இதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணணும், ஒரு முறை நான் அந்த படத்தை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு ஃபாதர்கிட்ட சொல்லிவிட்டு பம்பாய்க்கு போயிட்டார். சரி, அப்புறம் நாங்கள் பாம்பேக்கு பிரிண்ட் அனுப்பினோம். அங்கே ஒரு தேட்டரில் ஒரு 2வது முறை படம் பார்த்தாரு. பார்த்துட்டு அங்கே பம்பாயிலே மீட் பண்ணுறேன்னார் ஃபாதரை. அங்கே வந்து தாஜ்மஹால் ஹோட்டலில் நான் அவரை செட்டியார் அங்கே வந்து தங்க சொல்லுங்கள், நான் அங்கே வந்து கதையை கேட்குறேன் அப்படின்னாரு. ஸோ தாஜ்மஹால் ஹோட்டலில் ரூம் போட்டுட்டு ஃபாதர், நான், பிரதர் முருகன் 3 பேரும் திலீப் குமாரை மீட் பண்ணுறோம். திலீப் குமார் வந்து கதையை பற்றி எல்லாம் நல்லா படித்து ஞாபகம் வச்சுருக்கிறார். எல்லா சீனையும் சொன்னார். இதில் சிவாஜி இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், அது அப்படியே நான் பண்ணுறேன், எல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வருது, இது வராது, அது சிவாஜிக்கே உரித்தான ஸ்டைல். என்னால் அப்படியெல்லாம் நின்று பாடி ஆடி உக்காந்து கண்ணீர் விட்டு அதெல்லாம் என்னாலும் பண்ண முடியாது, அந்த சாங்கை அப்படியே எடுத்து வச்சிடுங்க, அது வேண்டாம், அது இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நாங்கள் மெட்ராஸுக்கு திரும்பி வந்துட்டோம். அப்புறம் டைரக்டர் பிரச்சனை வந்தது. கிருஷ்ணன் பஞ்சு வந்து வேறு ஷூட்டிங்கில் கமிட் ஆகிட்டாங்க. எம்ஜிஆரோட ஒரு படம் டைரக்ட் பண்ணார் கிருஷ்ணன் பஞ்சு. அந்த படத்துக்கு கால் ஷீட்டு அவர் கொடுத்துட்டாரு. ஸோ கிருஷ்ணன் பஞ்சு சொன்னார், சார் எனக்கு திலீப் குமார் ஷூட்டிங்க்கு என்னால் வர முடியாது,
நீங்கள் வேறு டைரக்டர் வச்சுக்கங்கன்ட்டார் கிருஷ்ணன் பஞ்சு. அப்போ வந்து கே பாலச்சந்தரை நாங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி திலீப்குமார் வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. உயர்ந்த மனிதன்னு. டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு அவைலபிளாக இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நட்பு முறையில் தான் அது வந்து ஓகே நான் பண்ணுறேன். ஆனால் கிருஷ்ணன் பஞ்சுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் பண்ணுறேன். இல்லை அவருக்கு அப்ஜெக்ஷன் இல்லை, அவரே சொல்லிட்டாரு நீங்கள் யார் வேணுமாலும் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அவர் சந்தோஷம்தான் படுவார் அப்படின்னு ஃபாதர் சொன்னாங்க. இப்போ வந்து திலீப்குமார் நான் புது டைரக்டரோட உட்காந்து பேசணும், அதாவது கே பாலச்சந்தரோட உட்காந்து பேசணும், அதுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அங்கேருந்து வராரு, எங்கள் வேலையாக வராரு, மெட்ராஸுக்கு வராரு. மாடியில் எங்கள் தேட்டர் டீலக்ஸ் தேட்டர்னு ஒன்று இருக்குது, அதில் 20 பேர் தான் உட்காரலாம், சின்ன தேட்டர் அது. வேறு யாரும் வரக்கூடாது. திலீப்குமார், நான், பிரதர்ஸ் 2 பேரும், பிரதர் முருகனும் நானும், ஃபாதர், நாங்கள் 4 பேர், டைரக்டர் கே பாலச்சந்தர், திலீப்குமார், அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டு, எங்கள் டிரான்ஸ்லேட்டர் நாராயண்தாஸ், டைலாகை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் திலீப்குமாருக்கு, அதுக்கு அவர் உட்காந்துருக்கிறாரு. படம் ஓடிச்சு, முடிஞ்ச உடனே அவர் சொன்னார், எனக்கு இந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாற்று பண்ணணும் அப்படின்னு ஒரு 2-3 சீனு, முக்கியமான சீன். அதில் ஒரு சீனு ஒன்று இருக்குது. சிவாஜிக்கு வந்து காரம் சாரமாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவார். இந்த சௌகார்ஜியானிக்கு எப்படின்னா அவங்க கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல், மேல்தட்டு பெண் இல்லையா, அவங்க வந்து காரம் உப்பு உரப்பெல்லாம் இல்லாமல் ப்ரெட்டு, சாண்ட்விச்சஸ்ஸு, டோஸ்ட்டு, இது மாதிரி தான் அவருக்கு வந்து மத்தியான சாப்பாடு. அதுதான் சாப்பாடு. அவர் மத்தியான சாப்பாடை சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜனோட பொண்ணு அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அவருக்கு அங்கே ஆஃபீஸ்லேயே டைனிங் டேபிள் இருக்கும், அதில் உட்காந்து அந்த டிஃபன் கேரியர் அது ஓப்பன் பண்ணி ப்ரெட் எடுத்து வைக்கும். அப்புறம் கட்லெட்டு, வேறு என்ன உண்ட காரம் சாரம் இல்லாமல், உரப்பெல்லாம் இல்லாமல், உப்பு புளி எதுவும் இல்லாமல் வெள்ளைக்காரன் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி அது வைக்கும். அவர் ஒவ்வொரு தடவையும் அது வேண்டாம் வெறுப்பாக தான் சாப்பிடுவார். இது மாதிரி ஆன சமயத்தில் அவர் ஒரு நாள் அதெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சிடுறாரு. மூடி வச்ச உடனே, ஏன் ஐயா நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்கன்னு அந்த பொண்ணு கேட்கும். அதுதான் பரிமாறுது, மேஜர் சௌந்தரராஜனோட பொண்ணு. இல்லைம்மா இது என்ன சாப்பாடு, இது உப்பு சப்பு ஒன்றும் இல்லாமல், இதெல்லாம் மனுஷனாக சாப்பிடுவான், தினம் இதை தான் போட்டு நான் சாப்பிடணுங்கிறா, எனக்கு இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல, மூடி வை, நான் இன்றைக்கி ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு. ஒன்று அந்த பொண்ணு கொஞ்சம் மனம் கொஞ்சம் ஒரு இறக்கப்படுது. ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா, நான் எங்கள் அப்பாவுக்காக ஒரு டிஃபன் கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அவளுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சதம் போடுவாம்மா. இல்லையா, நான் வந்து உங்கள் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ட மாதிரி எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு நல்ல காரம் சாரமாக நம்ம சாப்பாடு டிஃபன் கேரியரில், அவளுடைய டிஃபன் கேரியர்லேருந்து எடுத்து வைக்கிறா. இவர் அதை சாப்பிட்டுட்டு கண்ணில் தண்ணியே வந்துடுது. என்ன அழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்பா. இல்லைம்மா, அந்த காரம் சாரம்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, அந்த காரத்தோடு நான் சாப்பிட்டதுனால என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, ரொம்ப அருமையாக செஞ்சுருக்க, உங்கள் அப்பா ரொம்ப லக்கி உங்கள் அப்பா அப்படின்னு இவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இதை வந்து ஏதோ ஒருத்தர் மூலமாக சிவாஜிக்கு, இது சௌகார்ஜியானிக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ இவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே அந்த அம்மா, சாப்பாடு எப்படி இருந்தது, சாப்பிட்டீங்களாமே? ஆமாம் நல்லா இருந்தது. ஆமாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப ருசிச்சு ஹாப்பியாக சாப்பிட்டேங்கன்றது கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்ன தைரியம் இருந்தால் அவங்களுக்கு, ஒரு டிரைவர் அவன் வீட்டு பொண்ணு அவள் சமைச்சிட்டு போனதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு குதிக்கிறீங்க. நான் உங்கள் உடம்புக்கு நல்லது எதுவோ அதை பார்த்து நான் அனுப்பியிருக்கேன், இதை சாப்பிடாம இதை சாப்பிட்ட மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு காலி டப்பாவை அனுப்பி என்னை ஏமாத்துறீங்களா? அவள் சமையல் பண்ணதை சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க, இவர் எவ்வளோ கேவலமாக இருக்குது நீங்கள் பண்ணது அப்படின்னு அவங்க சண்டை போட, இவர் கோபம் வந்து கையில் இருக்கிற ஸ்டிக்கை தூக்கி அடிக்கிறாரு. அடித்தா அந்த அம்மா காலில் பட்டு அந்த குச்சியே உடைஞ்சி போயிடுது. இப்படி ஒரு காட்சி. அது சீனில் சௌகார்ஜியானிக்கு பெர்ஃபார்மன்ஸு, சிவாஜி பெர்ஃபார்மன்ஸு, அவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க, என்னை ஏமாத்துறீங்களா நீங்கள், அவள் செஞ்சதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு
ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு சமையல் பண்ணதை ரசிக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி, இது மாதிரியான ஒரு காட்சி தமிழில் இருக்குது. இதை அவர் வந்து ஹிந்தியில் பார்த்துட்டு இந்த காட்சி வேண்டாம், நான் வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து டிஃபன் கேரியரில் என் பொண்டாட்டி அனுப்பினாலும் அதை வந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு எனக்கு இதெல்லாம் சரியாக வராது, ஐ ஒன்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் சீன்ஸ் அப்படின்னு இப்படி ஒரு 3-4 சீனை சொல்லிகிட்டே வந்தார். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, அவர் வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன், பாம்பேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாம்பேக்கு போனவர் எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு, இந்த உயர்ந்த மனிதனுக்கு அப்புறம் பாபுன்னு ஒரு படம் சிவாஜி ஆக்ட் பண்ணி உங்கள் படம் பெரிய படம் ஹிட் ஆகிருக்காமே, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பு சினி பாரத் கம்பெனி பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ ஒரு படம் திருலோக் சந்தர் டைரக்ட் பண்ண படம், அதை பற்றி நான் கேள்விப்பட்டேனே, அதை செட்டியார்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னாரு. இதை வந்து அவர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னார். என்னப்பா அவன் அது அந்த படத்துக்கு ஒரு 4-5 சிட்டிங்கு வந்தான் போனான், கதையை கேட்டான், அங்கே கொண்டு வா இங்கே கொண்டு வா எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ வேற ஒரு கதைக்கு வந்துருக்குறான். என்ன பண்ணி தொலைக்கிற இந்த ஆளோட, சரி சரி அந்த பிரிண்ட்டை அனுப்புங்க பாம்பேக்குன்னார். பாபு பிரிண்ட்டு அங்கே போகுது. அவன் அந்த படம் பார்த்தான். பார்த்துட்டு மேனேஜர்கிட்ட சொல்கிறான், இது அருமையாக இருக்குது, எனக்கு சூட்டபிள், இது நல்ல சென்டிமெண்ட்டு, ஒரு விடோயர் அந்த பொண்ணு சௌகார்ஜானியோட குழந்தைய வளர்த்துறதுக்காக அவன் உடலை உழைச்சி வண்டி இழுக்கிறான்ல, உடலால் உழைச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான். அருமையாக இருக்குது இந்த சென்டிமெண்ட், பியூட்டிஃபுல். இப்படி ஒரு குழப்பி விட்டார் அவர். அங்கேருந்து மேனேஜர் வந்தார், சார் இந்த மாதிரி இருக்குது, படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறது, 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். 50,000 ரூபா அட்வான்ஸ், அன்றைக்கி 50,000 ரூபா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பார்த்துங்க, 5 லட்சம் ரூபா இல்லாட்டினா அதுக்கும் மேலேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காகவாது சரி படத்தை எடுப்போம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு ஒரு ஷூட்டிங்க்கு வரேன் மெட்ராஸுக்கு, அப்போ செட்டியார்கிட்ட பேசி ஃபைனல் பண்ணி என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் எல்லாம் முடிவு பண்ணிடலான்ட்டார். வந்து உக்காந்தார் ஃபாதர்கிட்ட, அவர் சொன்ன குறிப்பிட்ட டேட்டில் மெட்ராஸுக்கு வந்தார். எங்கள் தாப்பினார்கிட்ட வந்து உட்காந்துட்டு, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது ஒரு விஷயம் மாத்திரம் இடிக்குதுன்னு. பாபு படத்தில் அதில் இடிக்கிற விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ஒரு விஷயம் இடிக்குது. என்னையா இடிக்குது, ஃபாதருக்கு பிடிப்பே இல்லை, ஏதோ ஒன்று இந்த ஆளோட பெரிய கஷ்டப்பட்டு எதையாவது பண்ணிட்டு முடிச்சு விட்டால் போதும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் சகோதரர்கள் எப்படியாவது பண்ணணும் திலீப் குமாரை வச்சு எங்களுக்கு ஒரு ஆசை. சரி அவர் என்ன ஏதாவது லைட்டாக ஏதாவது சொல்ல போகிறாரு, இந்த சீன் வேண்டாம் அந்த சீன் வேண்டாம் இதை ஏதாவது பண்ணிக்கலாம்னு நினச்சா, இந்த கை ரிக்ஷான்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, இது சென்னையில் இருந்தது, அப்போ இருந்தது, இது பம்பாயில் கிடையாது, இது டெல்லியிலையும் கிடையாது, உத்தரப்பிரதேஷ் எங்கேயுமே கிடையாது. ஸோ மெஜாரிட்டி நார்த் இந்தியாவில் கை ரிக்ஷா கதையே கிடையாது, கல்கட்டாவில் இருக்குது. அதனால் இந்த கதை எங்கே நடக்குதுன்னு நம்ம காமிக்க முடியும். கல்கட்டான்னு வச்சா கல்கட்டா நேட்டிவிட்டிக்கு போயிட்டோம்னா அது ஆல் இண்டியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அங்கே உத்தரப்பிரதேஷில் போனால் அவனுக்கு இது ஃபாரின் மாதிரி தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற கதைன்னு இங்கே கை ரிக்ஷா இருக்கிறனால காமிச்சா இது தமிழ்நாட்டு கதை மாதிரி ஆகிடும். இதனால இதை எதாக பண்ணணுமே, இதை தான் மாற்றி ஆகணும். டெல்லியில் நேட்டிவிட்டி வச்சா நம்ப மாட்டாங்க, இது எங்கேயும் அங்கே இருக்குது கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு இடிக்குது. ஆனால் கதை பிரமாதமாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, இது ஒன்று தான் இடிக்குது. இது மாதிரி உடலால் உழைச்சி அவன் காப்பாற்றினான்றது நல்லா இருக்குது, எப்படி பண்ணால் நல்லா வரும் அப்படின்னு எங்களை திரும்பி கேட்குறாரு. அது நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா கதை அப்படி தான், இதுதான் ஒரிஜினல். இதை வந்து நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும், நீங்களே யோசித்து சொல்லுங்கன்னோ. அவர் பம்பாய்க்கு புறப்பட்டு போயிட்டார். போன அப்புறம் அவர்கிட்ட இந்த நியூஸ் எதுவுமே இல்லை. அப்போ நான் அதை எங்கள் மேனேஜர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேளியா, 50,000 ரூபா அட்வான்ஸை கொடுத்துருக்கோம், பண்ணுறானா இல்லையா கேட்டுடு அப்படின்னோடனே இவர் போனார். திலீப் குமார் போய் பார்த்து, என்ன சார் இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? இல்லை அதுக்கு எனக்கு விட தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே.
அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடலாமா செட்டியார்கிட்ட? சரி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் வேறு ரைட்டர்ஸ்கிட்டையும் பேசி பார்க்குறேன், இதுக்கு ஏதாவது முடிவு கிடைக்குமா. இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா செட்டியார் வேறு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே சரி இப்போ நான் பண்ணலை அப்படின்னாரு. அப்போ அந்த 50,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கமே, 50,000 அட்வான்ஸா? அதுக்கு தான் நான் 3-4 தடவை உங்களோட கதை டிஸ்கஷனுக்கு வந்தேன், இங்கே படம் போட்டு பார்த்தேன், அங்கே குழு மணாலியில் போய் படம் பார்த்தேன், எவ்வளோ நான் உங்களுக்காக உழைச்சிருக்கேன், 50,000 ரூபாய்க்கு மேலேயே இல்லை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோதான் அப்படின்ட்டார். இதோட முடிஞ்சது திலீப்குமார் கதை. இதுக்கு மத்தியில் ஐயா பாலச்சந்தருக்கு அந்த லிங்க் அவர் கருத்து என்ன? பாலச்சந்தர் ஒருத்தர் அவர் சொன்னார், என்னை விட்டுடுங்க, அவர் ரொம்ப படித்தவர், அவர் ரொம்ப நாலேஜ் இருக்குது, நிறைய டைரக்டரோடு அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, என்னால் அவரோட அவ்வளோ ஈடு கொடுத்து ஒர்க் பண்ண முடியாது, என்னை விட்டுடுங்கன்ட்டார் பாலச்சந்தர். கிருஷ்ணமஞ்சி முதவே ஒதுங்கிட்டார். ஸோ நாங்கள் வேறு வழி இல்லாமல் 50,000 கொடுத்தோமே, ஏதாவது ஒன்று பண்ணலாமே. திலீப்குமார் அங்கே ஒர்க் பண்ணார், கோயம்புத்தூரில் போய், இங்கே மெட்ராஸில் எஸ்எஸ் ஜெமினியில் ஒர்க் பண்ணார், நம்மளும் ஒரு படம் எடுத்து பார்ப்போமேன்னு ஆசைப்பட்டோம். அந்த ஆசை நிராசை ஆயிடுச்சு. ஆனது மாத்திரம் இல்லை, 50,000 காலி. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் தரராரன்னா வார்த்தைகளை போட்டு முடித்தார். அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எம்ஜிஆருக்கு போட்டு காமிச்சா குனிஞ்சிக்கிட்டு போனார். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாயிடுச்சு, ஐயோ எம்ஜிஆருக்கு பிடிக்கல போல இருக்கேன்ட்டு. படம் நல்லா வந்திருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த படம் வேற ஒருத்தருக்காக எடுத்த படம்